சென்னையில் வாக்குப்பதிவை வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் நேரடியாக கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு மையம் ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கண்காணிப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இந்த சிறப்பு கண்காணிப்பு மையத்தின் செயல்பாடுகள் என்னென்ன? முழுமையான விவரங்கள். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலையும் சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகையில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட மற்றும் மத்திய சென்னை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 முதல் 3 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 3726 வாக்குச்சாவடிகளில் 70% மேலான வாக்குச்சாவடிகளில் தொடர்ச்சியாக இந்த வெப்கேம்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவு முறையை தொடர்ச்சியாக வெப்கேம்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகள் வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வரும் சூழலில் அங்கு எந்த மாதிரியான வாக்குப்பதிவுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது, மிக முக்கியமாக அந்த இடத்துல ஏதேனும் அசம்பாவிதங்கள் போன்றவை ஏற்படும் சூழல் என்றால் தொடர்ச்சியாக இங்கிருந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக வாக்குச்சாவடிகளுக்குள்ள அதிகமான ஆட்கள் இருந்தால் கூட இந்த இடத்திலிருந்து தொடர்ச்சியாக, அதாவது வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வாக்குச்சாவடியிலையும் எந்த அளவிற்கான வாக்குப்பதிவு சதவீதம் பதிவாகி வருகின்றது போன்றவற்றையும் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 மக்களவைத் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் மக்கள் எந்தவித அச்சமின்றி வாக்குப்பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 3 கட்ட பாதுகாப்பு போடப்பட்டு பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தான் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 70% மேலான வாக்குச்சாவடிகளில் இந்த வெப்கேன்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இன்று மாலை 6 மணிக்குள் வாக்குச்சதிவு நிறைவேறுகிற சூழலில் தொடர்ச்சியாக இவ்வாறு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மிக குறைவான வாக்குகள் பதிவாகி வரும் சூழலில் மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தான் சென்னை ரிப்பன் மாளிகையில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஹரிஹரன், தற்போது வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக வாக்குப்பதிவு நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. இந்த ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு கண்காணிப்பு மையத்தின் மூலமாக இன்னொன்று, இந்த எலெக்ஷனில் தேர்தல் கமிஷன் சார்பாக அமைக்கப்பட்டிருக்க இன்னொன்று சிறப்பு வாய்ந்த விஷயமா பொதுமக்களால் பேசப்பட்ட ஒரு விஷயம், வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கிற வரிசையை பொதுமக்கள் வீடுகளிலிருந்தே கண்காணிக்க முடியும் அப்படின்னு. இதையும் அவருங்க தான் செய்கிறாங்களா? வேறு என்ன விதமான பணிகளை இவங்க மேற்கொள்கிறாங்க? அதாவது இந்த பணிகள் முழுவதுமாக அனைத்துமே இந்த பகுதியிலிருந்து தான் ஒருங்கிணைத்து செயல்படுகின்றது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையங்களில் வெப் கேமரா மக்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வரும் சூழலில் எந்த அளவிற்கு கூட்டம் இருக்கிறது, கூட்டம் இருப்பதை பொறுத்து மக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும் என்பது போன்றவை இந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் பிரத்யேகமாக ஒரு ஆப் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஆப்பில் எந்த அளவிற்கு கூட்டம் இருக்கின்றது, எந்த அளவிற்கான வாக்குப்பதிவு செயல்பட்டு வருகின்றது போன்ற அனைத்து விஷயங்களுமே அந்த ஆப் மூலமாக தொடர்ச்சியாக இங்கிருந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு, அதாவது கால் மூலமாக செய்து, அதாவது விரைந்து அந்த ஆப்பில் அப்டேட் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக இருக்கின்றனர். இவர் தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள ஒரு சூழலில் பொதுமக்கள் அதாவது இந்த வரிசையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால தொடர்ச்சியாக இந்த பணிகளையும் இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். மிக முக்கியமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இங்கிருந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டு உடனடியாக அதனை சரி செய்யும் வகையிலும் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 அதிகாரிகள் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றனர். இன்று காலை 7 மணி முதல் பணியாற்றி வருகின்றனர். இந்த அதிகாரிகளை கண்காணிக்க தொடர்ச்சியாக 2 சிறப்பு அதிகாரிகளையும் சென்னை மாநகராட்சி சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.